ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கார தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்படி இல்லைன்னா பொடியாக நறுக்கின இஞ்சியும் பூண்டையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின தக்காளி 2 சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா பொடியா நறுக்கின குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸை நல்லாவே குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியும் இதை மேஷ் தான் பண்ண போகிறோம். அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பொட்டேட்டோஸை இன்னும் மேஷ் ஆகலைன்னா இன்னும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருக்க வேண்டாம், ஏன்னா நம்ம எப்பவும் மசாலா அப்படி இருக்காதுங்கிறதுனால இதை ஓரளவுக்கு மேஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இதோ நம்ம மசாலா நல்லா சேர்ந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன பேனில் எண்ணெய் விட்டு சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதோ இப்போ டேஸ்டியான கார தோசையோட மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல்ல சூடான அப்புறமா நம்ம தோசை மாவை நல்லா கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை ஓரளவுக்கு மெல்லிசாவே வச்சுக்கலாம். இந்த தோசை ஒன் சைடு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்ச இந்த மசாலாவையும் இந்த தோசையில ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தோசையை இந்த மாதிரி 3 சைட்ல இருந்து மடிச்சுக்கலாம். இதோ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கார தோசை ரெடி.